ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7.5% ரிசர்வேஷனில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரவுண்ட் 2ல் மாணவர்களுக்கு என்னென்ன காலேஜஸ் கிடைக்க போகுது, முக்கியமான காலேஜஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து 7.5%லேயும் வந்து சீட்ஸ் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணணும், ஃபில் பண்ணணும். அதே மாதிரி ஜென்ரல்லையும் வந்து ஃபில் பண்ணணும். அப்போ தான் வந்து ஏதோ ஒன்றில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து 7.5ல் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரலில் இருக்கிறத வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. 7.5 வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துடலாம். இல்லை எனக்கு 7.5 கிடைச்சது வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜென்ரலில் கிடைச்சதில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எது வேண்டாமோ அதை வந்து விட்டலாம். இப்போ 7.5% பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான காலேஜஸ், அந்த முக்கியமான காலேஜஸில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஃபில் ஆயிருச்சு. ஸோ அதில் மெயினாக வந்து நீங்கள் எடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது எடுக்கக்கூடியதில் ஏசிடி கேம்பஸ். ஸோ சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் இருக்கிற ஏசிடி கேம்பஸ். ஸோ அதில் வந்து செராமிக் டெக்னாலஜி இருக்குது, அதே மாதிரி லெதர் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எடுக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது. ஸோ பேச்சுலர் ஆஃப் பிளான் இருக்குது. ஸோ இது எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக இதில் எல்லாம் வந்து ஸ்கோப் இருக்குது. இருந்தாலும் வந்து நிறைய பேர் எடுக்கிறதில்ல. நெக்ஸ்ட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் காலேஜை விட டயர் 1 காலேஜில் இருக்க காலேஜில் ஏதாவது சீட்ஸ் கிடச்சிதுன்னா எடுக்க பாருங்கள். ஏன்னா வந்து கவர்மெண்ட் காலேஜில் சென்னையில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டிஸ், அதே மாதிரி கோயம்புத்தூர் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த காலேஜஸ் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற யூனிவர்சிட்டிலாம் வந்து பெருசாக இல்லை. கவர்மெண்ட் காலேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூர், ஜிசி சேலம் இதெல்லாம் தான் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஈரோடு கூட ஓரளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் ஒரு நல்ல காலேஜ் கிடச்சிதுன்னா எடுக்க பாருங்கள். ஏன்னா வந்து ஃபீஸ் வந்து ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் காலேஜில் கம்மி தான். ஸோ அதை வந்து ஜென்ரல் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அந்த டயர் 2 டயர் 3 காலேஜஸில் வந்து சீட்ஸ்லாம் வந்து இருக்குது. அது எல்லாமே ஒரு சீட் 2 சீட் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஃபீஸ் இல்லாமல் படிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து எடுக்கலாம். அதுவும் பாருங்கள், இதில் வேல் டெக் மல்டி டெக்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் தான். ஆனாலும் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பெருசாக ஃபீஸ் வராது. அதே மாதிரி வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். ஸோ இது வந்து சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் சூப்பர் காலேஜ்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வந்து உங்களுக்கு 7.5%ல் வர்றதுனால இந்த காலேஜஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் நேரில் போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணணும். ஸோ நீங்கள் நான் சொல்கிறேன்னு ஜாயின் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன்னு இல்லை, யார் சொன்னாலுமே வந்து நீங்கள் காலேஜில் போய் விசாரிக்காமல் டயர் 2 காலேஜஸ், டயர் 3 காலேஜஸ் போயிடாதீங்க. ஸோ அதான் வந்து பெஸ்ட்டு அட்வைஸ். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்டில் கூட கேட்குறாங்க, எனக்கு இந்த மார்க்குக்கு எவ்வளோ, என்ன காலேஜ்னு. ஸோ எந்த காலேஜும் வந்து நம்ம ரெஃபர் பண்ணக்கூடாது. ஸோ அதாவது நான் டயர் 1 காலேஜஸ் சொல்கிறேன் அப்படின்னா அந்த டயர் 1 காலேஜஸில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா இருக்குது, அவங்களோட அப்ரோச் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம டயர் 1 காலேஜஸை ஓரளவுக்கு நல்ல காலேஜ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ப்ராஜெக்ட் இன்னோவேஷனு, ஸ்டார்ட் அப்ஸு, இன்குபேஷன் சென்டர்ஸ் இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால அதை நம்ம நம்பி நம்ம சொல்கிறோம். ஆனால் டயர் 2 காலேஜஸோ டயர் 3 காலேஜஸோ ஒரு சில காலேஜஸ் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ அந்த காலேஜஸ் எது அப்படின்னு நம்ம சொல்கிறத விட நீங்கள் நேரில் போய் பார்க்குறதா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆன்லைனில் யாரெல்லாம் வந்து கேரியர் கவுன்சிலிங் கொடுக்குறாங்களோ அவங்க சொல்கிற காலேஜஸை ரொம்ப வேகாக நம்பக்கூடாது. ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக இருங்க. ஸோ அதனால தான் நான் எந்த வீடியோலையுமே இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுங்கள், இதுதான் வந்து சூப்பர் காலேஜ்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ அது பாருங்கள், இப்போ ஆர்எம்கே காலேஜ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஸோ நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜேபிஆர். ஸோ ஜேபிஆர்லேயும் வந்து சீட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து செயின்ட் ஜோசப்லேயும் சீட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நல்ல காலேஜாக இருந்தது. இப்போ வந்து காலேஜ் வந்து கொஞ்சம் டல் ஆயிருச்சு. ஸோ முன்னையெல்லாம் வந்து சூப்பர் காலேஜ்னு சொல்லுவாங்க, செயின்ட் ஜோசப், பனிமலர் இதெல்லாமே. இப்போ வந்து சீட்ஸ்லாம் வந்து ஃபில் ஆகிறதில்ல. இப்போ பாருங்கள், பனிமலரில் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் தான், ஆனால் வந்து சீட்ஸ் வந்து ஏடிஎஸ்லேயே கூட சீட்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் வந்து இசிஇயில் சீட்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் வந்து சூப்பர் காலேஜ்னு சொல்ல முடியாது. இப்போ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்து பாருங்கள். ஸோ அதில் வந்து ஆட்டோமொபைல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுக்கலாம். பயோடெக்னாலஜி எடுக்கலாம், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம். மற்ற சீட்ஸ்லாம் வந்து ஃபில் ஆயிடுச்சு. சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, அதை கூட நீங்கள் எடுக்கலாம். மற்றதெல்லாம் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதே மாதிரி ராஜலட்சுமியில் 2 காலேஜ் இருக்குது. ஸோ 2 காலேஜுமே வந்து மோரலஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சவிதா. ஸோ சவிதாலேயும் வந்து ஒரு சில சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது, மற்ற சீட்ஸ்லாம் வந்து ஃபில் ஆயிடுச்சு.
சரி சாஸ்தாலையும் பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் எல்லாம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் ஏதோ ஒரு சில சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது, மற்ற சீட்ஸ்லாம் வந்து இல்லை, அதெல்லாம் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த எடுத்து பார்க்குறப்பவே வந்து எந்தெந்த சீட்ஸ்லாம் ஃபில் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ நிறைய சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா அந்த காலேஜ் வந்து ஓரளவுக்கு நல்ல காலேஜுன்னு சொல்லலாம், நிறைய பேர் விரும்பி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சிவசுப்ரமணியம் ஆர்டர்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து போயிடும். பிஹெச்சி டெக்கு, பிஹெச்சி ஐடெக்கு, அதுக்கப்புறம் வந்து சிஐடி, மதுரை தியாகராஜர், அந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து நமக்கு நீ கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களே எடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி காலேஜெலாம் பார்க்க வேண்டியதில்லை. ஈவன் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கூட சீட் இல்லை பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சீட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் எது வேணாலும் எடுக்கலாம், ஆனால் வந்து எதுக்குமே ஃபீஸ் இல்லாதனால நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல காலேஜ் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம ஃபீஸ் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா படிக்க முடியும். ஸோ அந்த ஃபீஸ் இல்லாததை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய வேல்யூடல் கோர்சஸ் படிக்கிறதுக்கு வெளியில் வந்து சென்டர்ஸில் படிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்ரீ சாய்ராமில் வந்து ஒரு சில சீட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் சாய்ராம் காலேஜ் ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான். ஸோ அதை கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இங்கே நிறைய இன்னோவேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் நேரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த காலேஜ் கூட நீங்கள் ஓரளவுக்கு சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்ற காலேஜஸ்லாம் வந்து நம்ம நேரில் பார்க்காம நம்ம சொல்ல முடியாது. ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ நேரில் போய் பாருங்கள், உங்கள் ஏரியாவில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஓரளவுக்கு நல்ல காலேஜ், பட் பயோடெக்னாலஜியில் மட்டும்தான் சீட்ஸ் இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஏதோ 1-2 சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இசியில் 1-2 சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கலில் 1-2 சீட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரில் வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் 2 சீட்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சீட்ஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் சீட் இருக்குது. ஸோ இதையெல்லாம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி பிஹெச்சியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. ஈவன் ஜென்ரலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜிலாம் வந்து சீட் இருந்தது. பட் இதில் எதுலேயுமே வந்து சுத்தமாக சீட்டில் ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான் இருக்குது. எஸ்சியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்ஸ், அது 5 வருஷ கோர்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் மெட்லாலஜியில் ஒரு சீட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் ஒரு சீட் இருக்குது. மற்றபடியெல்லாம் வந்து சீட்ஸ் கிடையாது. ஸோ அடுத்தது சிஐடிலையும் பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு சீட் இருக்குது எஸ்சிக்கு, மற்றபடி சீட்ஸ் வந்து கிடையாது. மற்றதெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போது ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா, அடுத்தது ஸ்ரீகிருஷ்ணா, இதுலாம் வந்து ஏதாவது ஒரு சில சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லா சீட்டுமே இருக்குதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சீட்ஸ் மட்டும் இருக்குது. அதையெல்லாம் வந்து நீங்கள் போட்டு வைங்க, உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுக்க முடியும். ஸோ எம் குமாரசாமியில் வந்து சீட்ஸ் இருக்குது, கேஎஸ்ஆரில் சீட் இருக்குது, இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து சீட் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். கேஎஸ்ஆர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுமே வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு எடுங்க. நெக்ஸ்ட்டு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ திருச்செங்கோட்டில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சேலம் சோனாவில் வந்து ஒரு சில சீட்ஸ் மட்டும் இருக்குது, எல்லா சீட்டுமே இல்லை. ஒரு சில கோர்சஸுக்கு சீட்ஸ் வந்து எஸ்சிக்கு இது அந்த மாதிரி சீட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பண்ணாரியம்மன். ஸோ பண்ணாரியம்மன் கிடச்சா எடுங்க, ஏன்னா பண்ணாரியம்மனில் ஃபீஸ் அதிகம், ஆனால் நமக்கு வந்து ஃபீஸ் எதுவுமே வராது. 7.5ல் போனீங்கன்னா பயோடெக்னாலஜியில் ஒரு 2 கோர்ஸ் 2 சீட்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் சீட்ஸ் இருக்குது, அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் எஸ்சிக்கு வந்து சீட்ஸ் இருக்குது, இசிக்கும் எஸ்சியில் சீட் இருக்குது, ட்ரிபிள்இயில் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசிக்கு ஒரு சீட் இருக்குது, அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையும் சீட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கிடச்சா எடுக்கலாம், ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. மெயினாக வந்து ட்ராபேக் பார்த்திங்க அப்படின்னா பண்ணாரியம்மனில் ஃபீஸ் அதிகம். ஸோ அதனால் இதை நீங்கள் எடுக்கலாம். டாக்டர் மகாலிங்கம்னு பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜோட ஒரு இதுதான். ஸோ அங்கேயும் வந்து கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது, நீங்கள் எடுக்கலாம். ஈரோடு செங்குந்தர் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ ஈரோடு செங்குந்தர்லாம் எல்லாமே சீட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் போய் பாருங்கள். நமக்கு வந்து ஃபீஸுக்காக வந்து சேரணும் அப்படின்னா சேரலாம், மற்றபடி சூப்பர் காலேஜ்லாம் நம்ம சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட்டு கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காலேஜஸ் ஒரு சில கோர்சஸில் வந்து மெக்கானிக்கல் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து சீட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொங்குலேயும் வந்து நிறையா சீட்ஸ் வந்து இருக்குது, ஒரு சில கோர்சஸில் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்துட்டிங்க அப்படின்னா பிசிஎம்முக்கு ஒன்று இருக்குது, எஸ்சிக்கு ஒன்று இருக்குது. ஃபுட் டெக்னாலஜி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓசியில் ஒன்று இருக்குது, பிசியில் எதுவும் இல்லை, பிசிஎம்மில் 1, எம்பிசியில் 1 அந்த மாதிரி சீட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு குமரகுரில் எந்த சீட்ஸும் இருக்காது, ஆட்டோமொபைலில் மட்டும் எஸ்சியில் ஒரு சீட்ஸ் இருக்குது, மற்றபடி சீட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் காலேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ ஸ்ரீகிருஷ்ணாலேயும் வந்து எஸ்சிஏல சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து பிசியில் சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில கோர்சஸ் மட்டும்தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பிசிஎம்மில் ஒரு சீட் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சீட்ஸ் வேணால் அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து சீட்ஸ் வந்து கம்மியான சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளாளர். ஸோ வெள்ளாளர்லாம் சீட்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ராமகிருஷ்ணன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து கோயம்புத்தூர். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான். ஸோ இந்த காலேஜஸ்லாம் வந்து சீட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி எஸ்என்எஸ் இதெல்லாம் நிறைய அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் ஆயிடுச்சு. அந்த ஸ்ரீசக்தி இந்த மாதிரி நிறைய அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் இருக்குது. நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணலாம். பட் வந்து நீங்கள் டயர் 1 காலேஜஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட்டு என்ஜிபி. ஸோ என்ஜிபிலையுமே வந்து சீட்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து இப்போ எல்லா சீட்டுமே இல்லை. ஒரு சில கோர்சஸில் மட்டும் ஒரு சில சீட்ஸ் மட்டும் இருக்குது. ஸ்ரீ ஈஸ்வர் வந்து ஓரளவுக்கு மோரலஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸ்ரீ ஈஸ்வர் வந்து ஓரளவுக்கு நல்ல காலேஜ். ஸோ கோயம்புத்தூரில் நல்ல எமர்ஜிங் காலேஜ்னு சொல்லலாம். ஸோ அந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை எடுக்க முடியாது. எது இருந்தாலும் வந்து எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து ஃப்ரீ இருக்குது. ஸோ ஃப்ரீ அப்படிங்கிறது சீட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கலைஞர் கருணாநிதி. ஸோ இதுலேயும் வந்து சீட்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கேபிஆர். ஸோ கேபிஆர் பொறுத்த வரைக்கும் வந்து சீட்ஸ் வந்து ஒன்று 2 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ நிறையா சீட்ஸ் கிடையாது. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா கேபிஆரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் இருக்குது, அடுத்து கெமிக்கலில் இருக்குது, அடுத்தது வந்து இசிஇயில் வந்து எஸ்சி சீட்ஸ் இருக்குது, அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா கேபிஆரில் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ கேபிஆர் வந்து காலேஜ் ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பட் கோர்ஸ் வைஸ் பார்க்குறப்போ நீங்கள் வந்து அந்த கோர்ஸில் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. ஸோ திருச்சியில் இருக்க கேம்பஸில் வந்து ஓரளவுக்கு வந்து சீட்ஸ் இருக்குது. சிவில் இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது, சிவில் இன்ஜினியரிங்கில் என்வாரன்மெண்டல் இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்ஸ்லாம் இல்லை. இசிஇ ட்ரிபிள்இலாம் வந்து சீட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்ஸ் இருக்குது. அந்த கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் வந்து ஓரளவுக்கு தான் வந்து நம்ம சொல்ல முடியும். எல்லாமே வந்து சூப்பர் காலேஜ் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் ஜிசிஇ சேலம், ஜிசிடி கோயம்புத்தூர் இந்த காலேஜஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ரொம்ப சூப்பர் காலேஜ். மற்றபடியெல்லாம் வந்து காலேஜெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். இப்போ வந்து நிறையா கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பர் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து 7.5% அப்படிங்கிறனால ப்ரைவேட் காலேஜில் ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் நேரில் பார்த்துட்டு எடுத்துருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.